தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/8/2026 வியாழக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 3:40 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு பௌர்ணமி. நிலவு நிறைந்த நாள். பொதுவாகவே இந்துக்களுடைய நம்பிக்கை நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் வழிபட்டாலே வாழ்க்கை வளமாகும், வசதிகள் பெருகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சதுர்த்தி காலை 9:49க்கு மேல் பௌர்ணமி வந்துவிடுகின்றது. எனவே இன்று இரவு பௌர்ணமியாக வருவதனாலே இன்று நாம் மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். அந்த அடிப்படையில் என்னுடைய தலைமையில் 303வது மாதமாக செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் பிள்ளையார்பட்டியில் தொடங்கி விடிய விடிய 5 மலைகளை நாங்கள் சுற்றி வருகிறோம். சுமார் 25 ஆண்டுகளாக இந்த கிரிவலம் தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகின்றோம். அமெரிக்காவிலிருந்தும் லண்டனிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தெல்லாம் பக்தர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு பலன் பெற்றிருக்கின்றார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், நிலவு வழிபாடு நமக்கு நிம்மதியை தரும். நிலவுக்கு மற்றொரு பெயர் மதி என்று பெயர். மதி என்றால் சந்திரன் என்று பொருள். மதிப்பும் மரியாதையும் ஒருவர் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் மதியை வழிபட வேண்டும். அதனால்தான் அந்த காலத்திலேயெல்லாம் நிலவு நிறைந்த நாளிலேயெல்லாம் அவர்கள் வந்து நிலா போஜனம் என்றெல்லாம் செய்வார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் செல்கிற இந்த கிரிவலம் போல ஆங்காங்கு இருக்கும் திருப்பரங்குன்றத்திலே மதுரையில் இருப்பவர்கள் செல்லலாம், குருந்தமலைக்கு கோவையில் இருப்பவர்கள் செல்கிறார்கள். இப்படி ஆங்காங்கு இருப்பவர்கள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றுகிறார்கள். திருவண்ணாமலையிலே பல லட்சம் பக்தர்கள் சுற்றி வருகின்றார்கள். காரணம், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுகிறது. இன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். படிக்கின்ற பாடல்களிலே சிவாய நம என்ற உச்சரிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். எங்களுடைய கிரிவலத்திலேயெல்லாம் நாங்கள் சிவன் நாமத்தை அதிகமாக உச்சரிப்பது வழக்கம். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துவிடும். இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள் என்று அதிலே அந்த பாடல் வரும். மாங்கனியை கணபதியாம் மகனிடம் ஈந்தார், மால்மருகன் கோபத்தோடு மலையினை சேர்ந்தார், தீங்கு வராதிருக்க அவன் திருப்பெயர் சொல்வோம், செந்தமிழால் பாடல்கள் பாடி வாழ்க்கையை வெல்வோம், நாயன்மார் இல்லமெல்லாம் நாடி சென்றவன், நல்லவரை சோதித்து அருளை தருபவன், மாலவனின் தங்கையினை மணந்து கொண்டவன், மதுரையிலே விளையாடி வெற்றி கண்டவன், முன்பொரு நாள் கண்ணப்பன் முகத்தில் ஏறினான், மூலமுதற் கடவுளவன் அகத்தில் ஏறினான், பின்பொரு நாள் மதுரையிலே பிரம்படிப்பட்டார், பிட்டுக்கும் மண் சுமந்து பெருமைகள் பெற்றார் என்று அந்த பாடல், அந்த பதியம் வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட பதியங்களை பாடி நமச்சிவாய நமச்சிவாய என்று நாம் உரியேற நாம் சொல்லிக்கொண்டு செல்ல நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கிரிவலம் பிரபலமாகிவிட்டது. ஆலயங்களையும் சுற்றுகிறார்கள், மலைகளையும் சுற்றி வருகின்றார்கள். இன்றைக்கு குருவாரம். எனவே இன்றைக்கு நாம் கிரிவலம் வந்தால் குரு பார்க்க கோடி நன்மை. குரு பச்சை கொடி காட்டினால் தான் திருமணம் நடைபெறும். எனவே திருமண வாய்ப்பு கைகூடவில்லை என்பவர்கள் இன்று கிரிவலம் வந்தால் நிச்சயமாக அடுத்த கிரிவலத்திற்குள், அடுத்த பௌர்ணமிக்குள் உங்களுக்கு திருமணம் கைகூடும். பிள்ளைப்பேர் இல்லை என்று கவலைப்படுபவர்கள் இந்த கிரிவலத்திலே கலந்து கொண்டால் உங்களுக்கு பிள்ளைப்பேர் கிட்டும். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி, கலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி, தொழிலுக்காக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு கைகூடுவதற்கு தாமதப்பட்டிருந்தார், இப்படி குரு பௌர்ணமி அன்றைக்கு குருவாரத்திலே நீங்கள் மலைவலம் வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். எனவே இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டு ஆன்மீகம் சார்ந்த மலைகளை இன்று ஆங்காங்கு நீங்கள் சுற்றி வலம் வரலாம். அப்படி இன்று நீங்கள் சிவன் வழிபாட்டை மேற்கொண்டால் செல்வ வளமும் பெருகும், சிறப்புகளும் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை உங்களுக்கு இப்பொழுது வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியில் இன்று பலன் உங்களுக்கு கிடைக்கும். 3லே செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். விஐபிக்களின் சந்திப்பு உண்டு. விருப்பங்கள் நிறைவேறும், திருப்பங்கள் உருவாகும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. பிரச்சனைகள் தீரும், பிரபலமான சந்திப்பால் பெருமை அடையப் போகின்றீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 2லே செவ்வாய் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிந்து எடுத்த முடிவால் நீங்கள் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். திறமை படிச்சிடும் இந்த நாள் நல்ல நாள். மிதுன
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பகல் 2:57 வரை சந்திராஷ்டமம். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். காலை நேரத்தில் நீங்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். மேலும் நீங்கள் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நாளில் குருவை வழங்குவதன் மூலமும் மலைவலம் வருவதன் மூலமும் நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 2:57க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. இன்று அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மட்டுமல்ல, ஆன்மீக பெரியவர்களின் ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கு தேவை. ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் என்பதனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்றைக்கு நீங்களும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள். உறவினர் பகை அகலும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் நல் ஆதரவு கிடைத்து கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து எங்க முற்படுவீர்கள். புதன் பலம் நன்றாக இருப்பதால் மாமன் மைத்திரு வழியில் இருந்த மனதிற்கினிய ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. சேமிப்பு உயரும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள், சேமிப்பு உயர்கின்ற நாள், செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். விரயஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறாரே, விரயங்கள் அதிகரிக்குமோ என்று நினைக்க வேண்டாம். சுப விரயங்கள், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் வந்து அகலும். சூரிய பலம் நன்றாக இருப்பதனாலே காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் உண்டு. அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்புகள் வரும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு இருக்கின்றார், 9லே செவ்வாய் இருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் வழியில் உற்சாகத்தோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. தந்தை வழியில் இருந்த விரிசல் இருந்த உறவு இப்பொழுது சிறப்பாக மறுபடி நெருக்கமாக வந்துவிடும். அது மட்டுமல்ல, தந்தை வழியில் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியலாம். அரசல் புரிதலாக இருந்த அண்ணன் தம்பிகளின் உறவும் சிறப்பாக மாறப்போகின்றது. யோகமான நாள், எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். குரு 10ல் இருப்பதனாலே பதவியில் சிறு மாற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அந்த காரியங்கள் நடைபெறும், அல்லது நீங்களே விண்ணப்பித்திருந்தால் கூட அது கைகூடும். எனவே இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய பௌர்ணமி விரதமிருந்து நிலவு வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மறைவலம் வருவதன் மூலம் மகத்துவம் கிடைக்கும் நாள். கிரிவலம் வந்து கீர்த்தியை பெற வேண்டிய நாள். தொழில் உத்தியோகத்திலே எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் உண்டு. தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். இன்றைக்கு குரு வாரம், அவிட்ட நட்சத்திரம். எனவே தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். வருமானம் 2 மடங்காக உயரலாம். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பிரபலஸ்தர்களை சந்திப்பால் பெருமை அடைவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி இருப்பதனாலே உங்களுக்கு இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற இந்த நல்ல நாளில் நீங்கள் வியாழக்கிழமை என்பதனாலே குருவையும் வணங்க வேண்டும். மலைவலம் வந்து மால்மருகனையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பார்வை இருக்கின்றது. கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதையில் சிறு தடைகள் வரலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். குருவின் பார்வை 2ல் பதிவதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த சிக்கல்களும் சிரமங்களும் அகலும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வரலாம். மனக்கலக்கத்தை அகற்றும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு பகல் 2:57 வரை ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரம் மிக கலகலப்பாக இருக்கும். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். யோகமான நாள். எண்ணங்கள் எதை நினைத்தீர்களோ அது நிறைவேறும். வீண் வாக்குவாதங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். குரு பார்வை இருக்கின்ற பொழுது நீங்கள் பணக்கவலை உங்களுக்கு ஏற்படாது. எனவே தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட தொகை உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நெருக்கடி நிலை மாறும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பகல் 2:57 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரம் கொஞ்சம் மனக்கலக்கம் அதிகரிக்கலாம். மனதுகாரகன் சந்திரனோடு ராகு சேர்கின்ற பொழுது மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். பக்கத்திருப்பவர்களிடம் பக்குவமாக பேசுங்கள். அதே நேரத்தில் ராகு ஜென்ம ராகு என்பதனாலே ஜென்மத்தில் ராகு இருந்தால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். அதிலும் கும்பத்தில் ராகு இருந்தால் குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் திடீரென உயர்வு வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு வரக்கூடியது. அது மட்டுமல்ல, தனலாபமும் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் குருவாரம் என்பதனாலே இன்று குருவை வணங்குவதோடு மலைவல வருவதன் மூலமும் நன்மைகள் காணலாம். மீனராசினியர்களே உங்களுக்கு இன்றைக்கு குரு பார்வை இருக்கின்றது. கல்யாண கனவுகள் நனவாகும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து தொலைபேசி வழியே நல்ல தகவல் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து மகிழ்விக்கப் போகின்றது. 4 செவ்வாய் இருப்பதால் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளப் போகின்றீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழில் சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்ற சிந்தனை இன்று வெற்றி பெறும். கருத்து சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். அதே நேரம் உங்களுக்கு புதியவர்களின் சந்திப்பால் பெருமை அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.